வணக்கம் நண்பர்களே. எனது பெயர் சொர்ணராஜ். பிரிவு அலுவலர் ஓய்வு, தலைமைச் செயலர். ஒவ்வொரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கும் ப்ரொபேஷன் டெக்ளரேஷன் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு ஏற்கனவே பல வீடியோக்கள் நம்ம பார்த்துட்டோம். அதே மாதிரி ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டோட ப்ரொபேஷன் பீரியடு தள்ளி போகுது அப்படின்னு சொன்னால் அதன் மூலம் அவருக்கு என்னென்ன பாதிப்புகள்லாம் வரும் அப்படிங்கிறத பற்றியும் ஏற்கனவே பல வீடியோக்களை நம்ம பார்த்துட்டோம். இப்போ இந்த வீடியோலையும் அதே மாதிரியான ஒரு கேஸ் தான் பார்க்க போகிறோம். ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டு ஜூனியர் ரெசிடெண்ட்டாக செலக்ட் ஆகி கவர்மெண்ட் சர்வீஸில் வந்து ஜாயின் பண்ணுறாரு. இப்போ அவருக்கு வந்து 2 வருஷம் ப்ரொபேஷன் பீரியட். அந்த 2 வருஷம் ப்ரொபேஷன் பீரியடில் அவர் வந்து ஃபவுண்டேஷன் ட்ரைனிங்கை முடிக்கணும். அப்புறம் டிபார்ட்மெண்டல் டெஸ்ட் ஏதாவது எழுதி பாஸ் பண்ணணும் அப்படின்றதா அதையும் வந்து எழுதி பாஸ் பண்ணி இருக்கணும். இப்போ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் அந்த இண்டிவிஜுவல் வந்து அவருடைய ப்ரொபேஷன் பீரியடில் ஃபவுண்டேஷன் ட்ரைனிங் முடிச்சிட்டாரு, டிபார்ட்மெண்டல் டெஸ்ட் எழுதியும் பாஸ் பண்ணிட்டார். அப்போ அந்த ப்ரொபேஷன் பீரியடான 2 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் அவருக்கு வந்து ப்ரொபேஷன் டெக்ளரேஷன் ஆர்டர் இஷ்யூ பண்ணி இருக்கணும். இப்போ ஏதோ காரணத்தினால அவருக்கு வந்து ப்ரொபேஷன் டெக்ளரேஷன் ஆர்டர் இஷ்யூ பண்ணலை. இப்போ 2.5 வருஷம் அவர் சர்வீஸ் போட்டுட்டார். 2 வருஷம் வந்து அவருக்கு ப்ரொபேஷன் பீரியடு. இப்போ அவருக்கு ப்ரொபேஷன் டெக்ளரேஷன் ஆர்டர் இஷ்யூ பண்ணி இருக்கணும். இஷ்யூ பண்ணாத ஒரு சூழ்நிலையில் அவர் வேலை பார்த்துட்ருக்காரு. இப்போ 2.5 வருஷம் அவருடைய சர்வீஸ் பீரியட். இதுக்கிடையில் அவர் வந்து ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டில் அடிபட்டுறார். காலில் அடிபட்டுருச்சு. ஆஃபீஸ் வர முடியல. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டார். இப்போ 10 நாள் மெடிக்கல் லீவுக்கு அப்ளிகேஷன் அனுப்பிச்சி வைக்கிறார். ஆஃபீஸில் அந்த லீவ் லெட்டரை பார்த்துட்டு அக்கௌண்ட் செக்ஷனுக்கு எலிஜிபிலிட்டிக்காக அனுப்பிச்சி வைக்கிறாங்க. அவருடைய எஸ்ஆரை வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு அந்த அக்கௌண்ட் செக்ஷனில் என்ன சொல்கிறாங்க, இவருக்கு வந்து ப்ரொபேஷன் டெக்ளரேஷன் ஆர்டர் இஷ்யூ பண்ணலை, அவர் வந்து ப்ரொபேஷனருக்கு வந்து மெடிக்கல் லீவுக்கு எலிஜிபிலிட்டி கிடையாது அப்படின்னு போட்டு ஃபைலை ரிட்டர்ன் போட்டாங்க. இப்போ இந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் செக்ஷனில் அந்த ஸ்டேஜ்லேயாவது அந்த கேஸை ஸ்க்ரூட்டினை பண்ணி பார்த்துருக்கணும். அவங்க ஏதோ ஒரு அவசரத்தில் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி அவருக்கு மெடிக்கல் லீவுக்கு எலிஜிபிலிட்டி இல்லைன்னு அக்கௌண்ட் செக்ஷன் சொன்னதையே பேஸ் பண்ணி அவருக்கு அவருடைய லீவ் அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணி ஒரு லெட்டர் வைக்கிறாங்க. ஆஃபீஸர்கிட்ட அப்ரூவல் வாங்கி லெட்டர் இஷ்யூ பண்ணியாச்சு. இப்போ அந்த இண்டிவிஜுவல் என்ன பண்ணுறாரு, அவருடைய மெடிக்கல் லீவ் முடிஞ்சு ஃபிட்னஸோடு வந்து அந்த ஆஃபீஸரை பார்க்குறாரு. இவருடைய மெடிக்கல் லீவ் வந்து ரிஜெக்ட் பண்ண ஆஃபீஸர்கிட்ட தான் ஜாயினிங் ரிப்போர்ட்டும் கொடுக்க போகிறார். இப்போ அவர்கிட்ட வந்து இவர் அந்த சிச்சுவேஷனை ப்ரீஃப் பண்ணுறாரு. இந்த மாதிரி நான் இந்த தேதியில் ஜாயின் பண்ணேன், எனக்கு வந்து ப்ரொபேஷன் பீரியடு 2 வருஷம், இந்த 2 வருஷத்துக்குள்ளே நான் இதெல்லாம் முடிக்கணும்னு இருந்துச்சு, எல்லாமே முடிச்சாச்சு. எனக்கு வந்து ப்ரொபேஷன் டெக்ளரேஷன் ஆர்டர் இது வரைக்கும் இஷ்யூ பண்ணலை. ப்ரொபேஷன் டெக்ளரேஷன் ஆர்டர் இஷ்யூ பண்ணியிருந்தால் இன்னத்த தேதிக்கு நான் வந்து அப்ரூவ்டு ப்ரொபேஷனர், மெடிக்கல் லீவுக்கு நான் வந்து எலிஜிபிளாக இருப்பேன். ஆனால் எனக்கு ப்ரொபேஷன் டெக்ளரேஷன் ஆர்டர் இஷ்யூ பண்ணாமையே நான் வந்து ப்ரொபேஷனர்னு நினச்சி எனக்கு மெடிக்கல் லீவுக்கு எலிஜிபிலிட்டி இல்லைன்னு சொல்லி என்னுடைய மெடிக்கல் லீவ் அப்ளிகேஷனை வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறீங்க சார், இது சரியானதாக எனக்கு தோணலை அப்படின்னு சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணுறாரு. அவருடைய சிச்சுவேஷனை ப்ரீஃப் பண்ணுறாரு. இப்போ தான் அந்த ஆஃபீஸருக்கே வந்து முழு பிக்சரும் தெரிய வருது. அப்போ அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் செக்ஷனில் இருக்கிறவங்கள கூப்பிட்றாரு. அப்போ கேட்குறாரு, ஏங்க இவர் வந்து ப்ரொபேஷன் முடிச்சிட்டாரு, இவருக்கு வந்து ஏன் ப்ரொபேஷன் டெக்ளரேஷன் ஆர்டர் இது வரைக்கும் நம்ம இஷ்யூ பண்ணாமல் இருக்கிறோம். இப்போ இதன் காரணமாக வந்து இவருடைய லீவ் அப்ளிகேஷனை நாம் ரிஜெக்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு, ஏன்னா வந்து மிஸ்கைட் பண்ணிட்டீங்க, எனக்கு வந்து முழு ஃபேக்டையும் சொல்லலை, இது சரியானது இல்லை, அதனால் முதல்ல வந்து இவருக்கு ப்ரொபேஷன் டெக்ளரேஷன் ஆர்டரை இஷ்யூ பண்ணுங்கள், அதுக்கப்புறம் இவருக்கு வந்து இந்த மெடிக்கல் லீவை அப்ரூவ் பண்ணுங்கன்னு அந்த ஆஃபீஸர் வந்து ரொம்ப சாஃப்டாக அந்த மேட்டரை வந்து ஹேண்டில் பண்ணிட்டார். இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்னால், எந்த ஒரு ஆர்டரையும் உரிய காலத்தில் நம்ம வந்து இஷ்யூ பண்ணணும். அப்படி இஷ்யூ பண்ணாமல் காலதாமதம் ஆயிடுச்சுன்னு சொன்னால் அதுக்கு பின்னாடி வந்து பல சிக்கல்களை நம்ம வந்து எதிர்கொள்ள வேண்டி வரும். இதை தெரிஞ்சுக்கணுங்கிறக்காக தான் இந்த வீடியோ. சரிங்களா? நன்றி, வணக்கம்.